விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட தலைவரான திரு தொல் திருமாவளவன் அவர்கள் தாவேகா கட்சிக்கு தன்னுடைய ஆதரவு தெரிவிக்கிறதா இறுதியா தன்னுடைய முடிவை சொல்லியிருக்கிறாரு. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். தளபதி விஜயோடைய தமிழக வெற்றி கழகம் கட்சி 108 இடங்களை ஜெயிச்சு மெஜாரிட்டி சீட்ஸ் வின் பண்ணாலும் சட்டசபைக்கு தேவையான 118 சீட் மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ண முடியாம பல கட்சிகளோட கூட்டணி வைக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கு. இந்த நிலையில நேத்து பாத்தீங்கன்னா தாவேகா கட்சிக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, அதுக்கப்புறம் IUML ஆகிய கட்சிகள்லாம் தாவேகாக்கு ஆதரவு அளிக்கிறதா தெரிவிச்சிருந்தாங்க. ஆதரவு கிடைச்ச கையோட கம்யூனிஸ்ட் கட்சியோடைய ஆபீஸ்க்கு போய் அங்க இருக்கிற தலைவர்களை சந்திச்சு நன்றி தெரிவிச்சாரு. அதோட அப்படியே ஆளுநர் மாளிகைக்கும் போய் ஆட்சி அமைக்க உரிமை கோரி போனாரு. ஆனா யாருமே எதிர்பார்க்காத விஷயமா கடைசி நிமிஷத்துல IUML கட்சி பாத்தீங்கன்னா தன்னுடைய ஆதரவை திரும்ப பெற்று இருக்கிறாங்க. அதே சமயம் விசிகா கட்சியும் பாத்தீங்கன்னா தன்னுடைய ஆதரவு கடிதத்தை ஆளுநர் கிட்ட வழங்கவே இல்ல. இதனாலேயே தாவேகாக்கு மறுபடியும் பெரும்பான்மை நிரூபிக்கிறதுல இன்னும் இழுபறி நீடிச்சுக்கிட்டு தான் இருக்கு. இந்த நிலையில தான் மேலும் ஒரு பரபரப்பான ஒரு விஷயம் தெரிய வந்தது. அமமுக கட்சியை சேர்ந்த மன்னார்குடி MLA-வான திரு காமராஜ் தனக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறதா தாவேகாவோட தலைவரான தளபதி விஜய் ஆளுநர் கிட்ட நேத்து கடிதம் வழங்கி இருந்தாரு. ஆனா அமமுகவோட தலைவரான டிடிவி தினகரன் பாத்தீங்கன்னா நாங்க எங்க சைட்ல இருந்து தாவேகாக்கு அபிஷியலா எந்த ஒரு ஆதரவையும் நாங்க அளிக்கவே இல்லை, இந்த கடிதம் ஒரு போலியான கடிதம் அப்படின்ற மாதிரியும் தன்னுடைய குற்றச்சாட்டை வச்சாங்க. அந்த சமயத்துல தான் பாத்தீங்கன்னா அந்த அமமுக MLA-ஆன காமராஜ் ஒரு காருக்குள்ள உட்காந்துட்டு ஒரு பேப்பர்ல சைன் போடுற மாதிரியான ஒரு வீடியோ வைரலா ஸ்ப்ரெட் ஆச்சு. அந்த வீடியோ பார்த்த அமமுக தலைவரான டிடிவி தினகரனும் எங்க MLA காருக்குள்ள வச்சு சைன் போடுற மாதிரி வீடியோ எடுத்திருக்கீங்கன்னா அப்போ நீங்க என்ன குதிரை பேரத்துல ஈடுபட ட்ரை பண்ணீங்களா அப்படின்ற மாதிரி தன்னுடைய கேள்வி எழுப்பி இருக்கிறாரு. இந்த மாதிரி நேற்று இரவுல இருந்து இந்த மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ற விஷயமா பல சர்ச்சைகளும் பல விஷயங்களும் போயிட்டு இருந்துச்சு. இப்போ இதுக்கு ஒரு முடிவு கட்டுற விதமா விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட தலைவரான திரு தொல் திருமாவளவன் தாவேகாக்கு தன்னுடைய ஆதரவு தெரிவிச்சிருக்கிறதா தன்னுடைய இறுதி முடிவை சொல்லியிருக்கிறாரு. இதன் மூலமா தாவேகா 118 சீட்டு பெரும்பான்மையோட இப்போ ஆளுநரை அணுகி ஆட்சி அமைக்க உரிமை கோரலாம். ஆளுநர் ஒப்புதல் கொடுத்துட்டா அதுக்கப்புறம் அடுத்த 5 வருஷத்துக்கு சந்தேகமின்றி தளபதி விஜய் அவர்கள் தான் நம்ம எல்லாருக்கும் சிஎம். தளபதி விஜய் சிஎம் ஆகணும்னு எவ்வளவு ஆர்வமா நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க வீடாக்கிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.